எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, இவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, அவர்களை பாக்கியவான்கள் என்கிறது வசனம். அல்லேலூயா. தேவன் எவர்களுடைய பாவங்களை எண்ணாதிருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அந்த ஸ்லாக்கிய எப்படி நம்ம பெற்றுக்கொள்கிறோம்? விசுவாசத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை அவர் சிலுவையில் செய்த தியாகத்தை விசுவாசிக்கிறதன் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. ஆனா, இது இவ்வளோ முக்கியமான விஷயம். ஆனா, அந்த உலகத்துல உள்ள அட்வர்டைஸ்மெண்ட்ஸ பாருங்க. ஒரு பொருட்களுக்கு எவ்வளோ அட்வர்டைஸ்மென்ட் பண்றாங்க. ஆனா, இயேசு கிறிஸ்துவ அட்வர்டைஸ்மென்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த பாவ மன்னிப்பு எவ்வளோ முக்கியமான விஷயம். இன்னைக்கு ஒரு நாட்டு தலைவரை அவ்வளோ அட்வர்டைஸ்மென்ட் பண்றாங்க. அது தற்காலிகமானது. இந்த நாடு தற்காலிகமானது, ஊர் தற்காலிகமானது, வேலை தற்காலிகமானது. அழகான பெண்கள், இந்த ஆக்ட்ரஸ் இவங்களெல்லாம் நல்லா அட்வர்டைஸ்மென்ட் பண்றாங்க. எல்லாம் தற்காலிகமானது. ஆனா, இயேசு கிறிஸ்து நிரந்தரமானவர். அவர் கொடுக்கக்கூடிய பாவ மன்னிப்பு நிரந்தரமானது. அவர் கூட போற நித்திய வாழ்க்கை, நாம் போய் சேரக்கூடிய அவர் கூட வாழப்போற நித்திய வாழ்க்கை நிரந்தரமானது. அல்லேலூயா! அப்படி இருக்கும் பொழுது, நாம் அதற்கு எவ்வளவு அட்வர்டைஸ்மென்ட் பண்ண வேண்டும், அது எவ்வளவு பரவ வேண்டும், அதற்காக மக்கள் எவ்வளவு ஏங்கி தவிக்க வேண்டும். அல்லேலூயா! ஆனா இந்த கேவலமா அழிந்து போற இந்த உலக இது விஷயத்துக்காக மட்டுமே ஓடுகிறார்களே! எவ்வளவு வேதனையான விஷயம். ஒரு பாவ மன்னிப்பு கிடைக்கிறதுங்கிறது எவ்வளவு அருமையான விஷயம். அதுவும் இலவசமாக அவருடைய கிருபையால் நமக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா! வசனம் சொல்கிறது 1 கொரிந்தியர்ல 2 கொரிந்தியர்ல நாங்களோ எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளா இல்லாமல், நாங்கள் தேவ பலன் அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலன் உள்ளவர்களாக நாங்க இருக்கிறோம் என்று சொல்கிறான். அல்லேலூயா! அதாவது வெளியில யுத்தம் பண்ணக்கூடாது. முதல்ல நம்மளுடைய எண்ணங்கள்ல உலகம் போக விடக்கூடாது. நம்மளுடைய எண்ணங்கள்ல எந்த சிந்தனையும், எந்த எண்ணங்களையும் கிறிஸ்துவிற்கு கீழ்ப்படிய வைக்கணும். கிறிஸ்துவுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய வைக்க வேண்டும். கிறிஸ்துவினுடைய வசனத்துக்கு ஏற்ற ஒரு சிந்தனையா, ஒரு எண்ணமா அதுக்கு நமக்குள்ள போகணும். கிறிஸ்துவுக்கு ஏற்காத ஒரு சிந்தனையா, வசனமா அது நமக்குள்ள போகக்கூடாது. அல்லேலூயா! அப்படி நாம் எந்த எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்த வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. அல்லேலூயா!